கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை பகுதியில் செண்டை மேளம் முழங்க புலியாட்டம் மற்றும் கதகளி ஊர்வலத்துடன் ஓணம் பண்டிகை களை கட்டியுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் உள்ளார். கண்ணன், வணக்கம். ஓணம் பண்டிகை எந்த அளவுக்கு உற்சாகத்தோடு மக்களால் கொண்டாடப்படுகிறது? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது கேரளாவின் பாரம்பரிய பண்டிகையான ஓணம் பண்டிகை இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில தமிழக கேரளா எல்லை பகுதியான கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை பகுதியிலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குளித்துறை பகுதியில காலை முதலே குவிந்த பொதுமக்கள் அத்தப்பூ கோலமிட்டும் மாவேலி மன்னர் வேடமணிந்தும் செண்டை மேளம் முழங்க ஓணம் பண்டிகையை தொடர்ந்து கொண்டாடி வருகின்றனர். தொடர்ந்து புலியாட்டம், கதகளி பொம்மை வேடமணிந்து ஊர்வலமாக சென்ற பொதுமக்கள் மாவேலி மன்னருடன் தெரு தெருவாக சென்று வீடுகளை சந்தித்து வீடுகளில் இருக்கும் பொதுமக்களுக்கு ஆசீர்வாதம் நிகழ்வானதும் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று மதிய சத்யா உணவு விருந்தும் உள்ள நிலையில பொதுமக்கள் தொடர்ந்து செண்டை மேளம் முழங்க ஊர்வலமாக சென்று இந்த ஆசீர்வாதம் வழங்கும் நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இதனை அடுத்து சத்யா விருந்து முடிந்தவுடன் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று அதன் பின்பு தொடர்ந்து இசை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. இதனால் பொதுமக்கள் அங்கு குவிந்த வண்ணம் உள்ள நிலையில கொண்டாட்டங்கள் களை கட்ட தொடங்கியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.